Sir R.K. Radhakrishnan, good morning. Good morning. Good morning. I thought it was somebody else. No, இதுல எனக்கு இவ்வளவுதான். எனக்கு பிஜேபி இந்த இட்ஸ் டூ early to say definitely. ஏன்னா 31 ஏதோ பிஜேபி லீடிங்கிறாங்க. இட் குட் பி போஸ்டல் ஓட்ஸ் நமக்கு தெரியாது. ஏன்னா போஸ்டல் ஓட்ஸ் நிறைய இருக்கு டெல்லியை பொறுத்தவரை. அதனால we can't really say. அப்படி இருந்து கூட definitely the issue is that now I would definitely like BJP to win it. ஏன்னா முனிசிபல் கார்பரேஷன் வந்து இப்போ ஆப்கிட்ட இருக்கிறது. இல்ல திருப்பி சொல்லுங்க. R.K. Radhakrishnan பிஜேபி ஜெயிக்கணும்னு விரும்புறாரா? பிரேக்கிங் நியூஸ். பிஜேபி இந்த மாநில தேர்தலை ஜெயிக்க வேண்டும் என்று நான் மனமால உணவாக விரும்புகிறேன், நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் வந்து இதுல ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஆர்கே நல்லா இருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி நீங்க பேசி கேட்டதே கிடையாது. ஆல் ஓகே. இல்ல இதுலதான் மத்திய அரசினுடைய அந்த பிஜேபியினுடைய அந்த வக்கரத்தனம் இப்பதான் தெரியும். ஏன்னா இப்போ அப்படி வரீங்களா? ஆமா ஆமா, முழுக்க பவர்ஸ் வந்து இதுவரை முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட தான் இருந்தது. அதாவது 3 முனிசிபல் கார்பரேஷன் இருக்கிறது. அதை அமால்கமேட் பண்ணிட்டு ஒரு முனிசிபல் கார்பரேஷனா 2022 பண்றாங்க. அது வந்து ஆப் ஜெயிக்கிறது. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பவர்ஸ் வந்து எல்ஜி கிட்ட மாத்திக்கொண்டே இருக்கிறார்கள். முன்னாடி பிஜேபி வந்து முனிசிபல் கார்பரேஷன் ஜெயிச்ச சமயத்துல வந்து எல்லா பவர்ஸுமே வந்து முனிசிபல் கார்பரேஷன் கிட்ட இருந்தது. மாநில அரசாங்கம் கிட்ட ஒரு பவரும் கிடையாது. இப்போ இந்த மாநில அரசாங்கம் இந்த பவரை வந்து பிஜேபிக்கு இங்க வந்து விட்டால் இதுல எல்ஜியினுடைய ரோல் என்ன இருக்கும், மாநில அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன இருக்கும், இது நாம பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெஃபினட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்ஜி அப்படியே ஆஃப் ஆயிருவாரு, அங்க மறுபடியும் ஒரு ஆட்சி இருக்கின்ற அந்த ஒரு தோரணை நமக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதை கணித்து தான் மக்களும் கூட இந்த முடிவுகள் நோக்கி போறாங்களோ? நம்ம நிறைய இன்ஸ்டபிலிட்டியை பார்த்துட்டோம். இவங்க அவங்களோட சண்டை போடுறாங்க, அதனால பாதிக்கப்படுறது கொலாட்ரல் டேமேஜ் நாம தான், அதனால கொடுத்துருவோம்னு இப்படி போடுறாங்களா? நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இன்னும் அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் இப்ப அதிகபட்சமான கவுன்சிலர்ஸ் வந்து ஆப்புகிட்ட தான் இருக்காங்க. அவங்க தகராறு பண்ணலாம் இல்லையா? அப்ப இன்னமும் வந்து டெல்லியில ஆட்சி நடக்காது. ஆனால் அதற்கான அந்த நோட்டிபிகேஷன்ஸ், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் மாறி வரும். அதாவது இதை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அது செய்ய முடியுமா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. ஆனால் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மத்தியில் பாஜக அரசு, மாநிலத்தில் பாஜக அரசு, அடுத்தது முனிசிபல் கார்பரேஷன், அடுத்த முனிசிபல் கார்பரேஷன் தேர்தலில் வந்து பாஜக வந்து விட்டால் நிச்சயமாக மக்களுக்கு ஏதாச்சும் பலன் வரும் என்று நான் கருதுகிறேன். இல்லை என்றால் நிச்சயமாக இதே அந்த இழுபறி தொடர்ந்து கொண்டே இருக்கும்.